பேர் சந்திரிகா, பெரம்பூரில் தொகுதியிலேருந்து வரோம். நாங்கள் சத்தியமாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து அங்கே கண்ணே கலங்கிடுச்சு. ஒரே ஒரு விஷயத்தினால ஒரு 1 வீக்காக நாங்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு மனசளவில் பாதிச்சிருந்தோன்ற எங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னடா இது, நம்ம அண்ணன் இவ்வளோ பீக்கில் போயிட்டுருக்காரு, இந்த மாதிரி நம்ம கட்சிக்கு இவ்வளோ பாடுபட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் எல்லாரும் பேசினது, அதெல்லாம் வந்து உண்மையாக நான் ரொம்ப பாதிச்சிருந்தேன். அதில் இன்றைக்கி லாஸ்ட்டாக அதை சொன்னார் எங்கள் அண்ணன். ரொம்ப தெளிவாயிடுச்சு எங்களுக்கு. அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதனால் பாதிக்காதீங்கன்றதை எல்லாருக்குமே இன்றைக்கி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக இறங்கி வேலை பார்ப்போம். இன்னமும் நாங்கள் கான்ஃபிடென்ட்டோட ஒர்க் பண்ணுவோம். எங்கள் அண்ணனை சிஎம் ஆக்கி பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு எங்களோட எஃபர்ட்டை போட முடியுமோ கண்டிப்பாக போடுவோம். அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே கணக்கு பார்த்து நம்மளால் முடியுமா, முடிஞ்சதை மட்டும்தான் வாக்குறுதியாக கொடுக்கணும்னு நினச்சி அதை ஒரு கரெக்டான ஒரு சென்செக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வழி தெரிஞ்சால் அவர் இந்த முடிவுக்கு வந்திருப்பார். எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சு எல்லாருக்கும் ஒரு நல்லதை பண்ணணுன்றது மட்டும்தான் அவரோட மோட்டிவ். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாருமே டிவிகேக்கு ஓட் பண்ணுங்கள். பர்சனலை தூக்கி ஓர வைங்க, அதை அவர் பார்த்துப்பார். எல்லாருமே வந்து பாலிடிக்ஸில் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு அது ஓகேனா அவருக்கு தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். பர்சனல் எத்தனை வந்து இதில் தயவு செஞ்சு முடிச்சு போடாதீங்க. எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி ஒன்று இருக்குது, சரிங்களா? லாஸ்ட்டாக அந்த ஒரு வார்த்தையிலே அந்த மனுஷன் எல்லாரையுமே வந்து எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டாரு. இத்தனை நாள் நடந்த எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு. நானே சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் அதுக்கு வாய் திறக்கலையேன்ட்டு. நாங்கள் எதிர்பார்த்ததை இன்றைக்கி எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு. நாங்கள் இறங்கி நாங்கள் வேலை பார்ப்போம். பேசுகிறவங்க 1000 பேசிட்டோம். 2026 நாங்கள் தான், எங்கள் அண்ணன் தான் சிஎம்மு. அதுக்கான எஃபர்ட்டை நாங்கள் முழுமையாக போடுவோம். ஐயோ அண்ணா, மகளிருக்காக நிறைய திட்டம் இல்லைண்ணா. நாங்கள் திட்டத்தை கூட அப்புறம் தானே பார்க்குறேன். நான் வந்து திட்டத்தை அப்புறம் தான் பார்க்குறேன். இந்த பர்சனல் விஷயம்னு ஒன்றத்தில் வந்து லாக் ஆகிட்டாரு அப்படிலாம் எல்லோரும் பேசுகிறாங்களேன்னு நான் ரொம்ப ஹர்ட் ஆகிருந்தேன். அவர் சொன்னது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஹர்ட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியோடு நாங்கள் வெளியில் போகிறோம். அவர் அறிவித்த திட்டம் எல்லாமே அருமையான திட்டம். எல்லா மக்களும் இந்த பேட்டியை பாருங்கள், அவர் அறிவித்த திட்டத்தை எல்லாம் பாருங்கள். தயவு செஞ்சு ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க. புது ஆட்சியை கொடுக்கலாம், புது ஆட்சியை எல்லாருமே கொடுக்கலாம். எல்லாருமே நம்ம படித்தவங்க, யங்ஸ்டர்ஸு. அரசியல்னால் என்னன்னே தெரியாது, ஆனால் இந்த ஒரு முகத்துக்காக எல்லாரும் இறங்கி வேலை பார்க்குறோம். அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். டிவி கேக்கு